உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் காதலும் கலகலப்பும் நிறைந்த ஒரு புத்தம் புதிய ஃபேண்டசி தொடர் ராஜா ராணி தினமும் இரவு 8 மணிக்கு. இஸ்ரேல் பிரதமர் அலுவலகத்தை குறிவைத்து தற்போது ஈரான் தாக்குதலை நடத்தி இருக்கிறது. ஈரான் மீது இஸ்ரேல் அமெரிக்காவுடைய கூட்டுப்படைகள் தொடர்ந்து தாக்குதலை நடத்தி வரக்கூடிய நிலையில ஈரானும் எதிர் தாக்குதலை தொடர்ந்து வருகிறது. அந்த வகையில் தற்போது இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகுவினுடைய அலுவலகத்தை குறிவைத்து ஈரான் தாக்குதல் நடத்தி இருக்கிறது. ஈரானுடைய புரட்சிகர காவல் படை தற்போது இஸ்ரேல் பிரதமர் அலுவலகத்தை குறிவைத்து தாக்குதல் நடத்தி இருப்பது தொடர்பான முக்கிய செய்தியை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ரமேஷ்குமார், வணக்கம். இஸ்ரேல் எந்தெந்த பகுதிகளெல்லாம் தற்போது குறிவைத்து தாக்கப்பட்டு இருக்கிறது? இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு அலுவலகத்தை குறிவைத்து தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாக ஈரான் நாட்டினுடைய புரட்சிகர காவல் படையான IRGC தெரிவித்திருக்கிறது. பிரதமர் அலுவலகம் மட்டுமல்ல, அந்த நாட்டினுடைய தலைமை விமானப்படை தளபதியினுடைய அலுவலகத்தை குறிவைத்தும் தாக்குதல் நடத்தியிருப்பதாக தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக ஈரானின் மீது இஸ்ரேல் நடத்தி வரக்கூடிய தாக்குதலுக்கு பதில் நடவடிக்கையாக தாங்கள் இந்த தாக்குதலை நடத்தியதாகவும், டெல் அவீவ் நகரத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான அரசு அலுவலகங்கள் மற்றும் கெய்ஃபாவில் இருக்கக்கூடிய முக்கியமான ராணுவ மையங்கள் ஆகியவற்றை குறிவைத்து ஈரான் நாட்டினுடைய கெய்பர் என்ற ஏவுகணைகள் தாக்குதல் நடத்தியதாக தெரிவித்திருக்கிறது. அப்படி ஈரான் நடத்திய அந்த தாக்குதலில் தான் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு அலுவலகம் குறிவைத்து தாக்கப்பட்டிருக்கிறது என்று ஈரான் தெரிவித்திருக்கிறது. இஸ்ரேல் மக்கள் யாரும் அரசு அலுவலகங்கள் அல்லது ராணுவ மையங்களுக்கு அருகில் வசிக்க வேண்டாம், உடனடியாக அவர்கள் இஸ்ரேலை விட்டு வெளியேறுங்கள் என்றெல்லாம் கூட ஈரான் தெரிவித்திருந்தது. இந்த தாக்குதலில் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவின் நிலை என்ன என்பது தெரியவில்லை, நாங்கள் சரிபார்த்து வருவதாகவும் ஈரான் தெரிவித்திருக்கிறது. உண்மையில் ஈரான் கூறுவது போல இஸ்ரேல் பிரதமர் அலுவலகத்தை குறிவைத்து தாக்குதல் நடத்தினார்களா, அதில் அவருக்கு ஏதேனும் பாதிப்பு ஏற்பட்டதா இன்னும் என்பது போன்ற தகவல்கள் இன்னும் உறுதி செய்யப்படவில்லை. இருப்பினும் ஈரான் இவ்வாறு தெரிவித்திருக்கிறது. இது குறித்து இஸ்ரேலும் இதுவரை எந்த விதமான தகவலையும் தெரிவிக்கவில்லை. இதற்கு முன்பும் கூட பல நேரங்களிலே இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு அலுவலகம் அதனை சுற்றியுள்ள பகுதிகளிலே ஈரான் தாக்குதல் நடத்தி இருக்கிறது. இஸ்ரேலை பொறுத்தவரை சொல்லியிருக்கக்கூடிய ஒரே விஷயம், ஒரு ஏவுகணை ஒன்றை நாங்கள் இடைமறித்து தாக்கி அழித்திருக்கிறோம், டெல் அவீவ் நகரத்தில் ஏர் சைரன் விடுக்கப்பட்டிருக்கிறது என்ற விஷயத்தை மட்டும் இஸ்ரேல் தரப்பு தெரிவித்திருக்கிறது. இருப்பினும் ஈரான் கூறுவது போல பிரதமர் அலுவலகத்தை குறிவைத்து தாக்குதல் நடத்தப்பட்டதா, அதில் பிரதமருக்கு ஏதேனும் பாதிப்பு ஏற்பட்டதா என்பது போன்ற விவரங்களை இஸ்ரேல் இதுவரை தெரிவிக்கவில்லை. இருப்பினும் இது ஈரான் தங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியாக தற்போது கூறிக்கொள்கிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் காதலும் கலகலப்பும் நிறைந்த ஒரு புத்தம் புதிய ஃபேண்டசி தொடர் ராஜா ராணி தினமும் இரவு 8 மணிக்கு.